வணக்கம். புதுவை உழவர்கரை நகராட்சி ஊழியர்களின் ஆலோசனைக் கூட்டம் ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடத்தப்பட்டு துப்புரவு பணிகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை உழவர்கரை நகராட்சி சார்பில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் அனைத்திலும் தீவிர துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை ஊக்குவித்து அவர்களின் பணிகளை மேலும் சிறப்பிக்க செய்திடும் வகையில் ஜவஹர் நகரில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஊழியர்கள் தீவிரமாக துப்புரவு பணியினை மேற்கொண்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் அவர்களின் பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஊழியர்கள் கூறிய கோரிக்கைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணி செவ்வனே நடந்திட மொத்தம் உள்ள ஊழியர்களை தொகுதி வாரியாக பிரித்து 2 குழுக்கள் அமைத்து பணியினை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மற்றும் ஒரே நாளில் அந்த 2 குழுக்கள் அவர்களின் தொகுதியில் வெவ்வேறு இடங்களில் பணிபுரியலாம் என்றும் இந்த திட்டத்தை விரைவில் அமல்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் துப்புரவு ஊழியர்கள், உதவியாளர்கள், ஆய்வாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் நடந்து வரும் கும்பாபிஷேக ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான திருப்பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் யாவும் முடிவடைந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நடக்கிறது. இதனால் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் கோவிலில் நடைபெறும் திருப்பணிகளையும் கும்பாபிஷேக ஏற்பாடுகளையும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், காவல்துறை எஸ்பி ரவிக்குமார் மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். மற்றும் யாகசாலை பூஜைக்கான ஏற்பாடு, கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது அறங்காவல் குழுவினர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை மதிகிருஷ்ணாபுரம் ஸ்ரீ பட்டாபிராமன் கோவில் திருப்பணிகளை அமைச்சர் தியாகராஜன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுவை பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பட்டாபிராமன் திருக்கோவிலை இந்து அறநிலையத்துறை சார்பில் புனரமைக்க முடிவு செய்யப்பட்டு 75 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை அமைச்சர் தியாகராஜன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மற்றும் அதிகாரிகளிடம் திருப்பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது கோவில் அறங்காவல் குழுவினர், திருப்பணி குழுவினர், அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவை மாவட்டத்திற்கு புதியதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவராக வெங்கடாச்சலமும், மத்திய மாவட்டத்தின் பொதுச் செயலாளராக கோவிந்தராஜனும், செயலாளராக குணசேகரனும், பிரச்சார குழு தெற்கு மாவட்டத்தின் தலைவராக கணேசனும், விளையாட்டுத்துறை தலைவராக ராஜாராம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையின் ஒப்புதலோடு தான் வெளியிட்டதாக திரு ஏ.வி. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை ஏரிப்பாக்கம் கிராமத்தில் நடந்த மணிலாவில் பண்ணை பள்ளி மற்றும் மணிலா நிறைவு விழாவில் திரளான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கீழ் கரியமாணிக்கம் உழவர் உதவியகத்திற்கு உட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் ஆத்மா திட்டத்தின் கீழ் மணிலா பண்ணை பள்ளி நிறைவு விழா மற்றும் செயல் விளக்க பயிற்சி கூடுதல் வேளாண் இயக்குநர் மற்றும் ஆத்மா திட்ட இயக்குநர் ரவி பிரகாசம் தலைமையிலும் துணை வேளாண் இயக்குநர் சிவசங்கர முருகன் முன்னிலையிலும் நடந்தது. வேளாண் அலுவலர் வெங்கடாச்சலம் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை நிபுணர் விஜயகுமார், உழவியல் துறை நிபுணர் ரவி ஆகியோர் மணிலாவில் அதிகமாக மகசூல் பெறும் தொழில்நுட்பம் பற்றியும் மணிலாவை பராமரிப்பது பற்றியும் எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவை முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வைத்திக்குப்பம் அரசு பள்ளியில் பன்றி காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக வைத்திக்குப்பம் அரசு பள்ளியில் பன்றி காய்ச்சல் நோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியை நவநீதம் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தலைமை மருத்துவ அதிகாரி புவனேஸ்வரி பங்கேற்று பன்றி காய்ச்சல் நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் உரையாற்றினார். முன்னதாக ஆசிரியர் தமிழ் ஒளி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியின் நிறைவில் ஆசிரியர் இந்திரா நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர்கள், திட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சலுக்கு இதுவரை 1994 பேர் பலியாகியுள்ளதாகவும் இந்நோயின் தாக்கத்தால் 33,269 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சலுக்கு இதுவரை 1994 பேர் பலியாகியுள்ளதாகவும் இந்நோயின் தாக்கத்தால் 33,269 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. H1N1 என்ற வைரஸால் மனிதர்களிடையே பரவும் இந்த பன்றிக் காய்ச்சல் நோய் குஜராத், ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மிக மிக வேகமாக பரவியபடி உள்ளது. நாடு முழுவதும் இந்நோயால் 33,269 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று முன்தினம் வரை 1994 பேர் பலியாகியுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே மிக உயர்ந்த அளவாக குஜராத்தில் 421 பேரும், அதற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தானில் 411 பேரும், மத்திய பிரதேசத்தில் 294 பேரும் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் பன்றிக் காய்ச்சலுக்கு மேலும் 19 பேர் பலியானதை அடுத்து நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சலுக்கு இதுவரை 1994 பேர் பலியாகியுள்ளதாகவும் இந்நோயின் தாக்கத்தால் 33,269 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அன்பார்ந்த தொலைக்காட்சி மற்றும் பேஸ்புக் நண்பர்களே, உங்கள் ஜான்குமாரின் இனிய வணக்கம். இன்று 56வது நாள். நேற்றைய தினம் நான் ஆஸ்துமாவை பற்றி கூறினேன். இன்று ஆஸ்துமாவை குணப்படுத்தும் சில எளிய வழிமுறைகளை கூறுகிறேன். நண்பர்களே, நான் சொல்லும் சில ஆலோசனைகளை கடைபிடித்தால் ஆஸ்துமா வராமல் தடுக்கலாம். 1. படுக்கை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக தலையணை உறை, பெட்ஷீட் ஆகியவை அடிக்கடி மாற்ற வேண்டும். 2. வீட்டில் தூசு படியாமல் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யும் போது மாஸ்க் கட்டிக்கொள்ள வேண்டும், இது ரொம்ப முக்கியம். 3. ஏசியை நார்மலாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏசி தவிர்த்துருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏசி கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வீட்டில் எந்த நேரமும் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடட்டும். இந்த சமையல் அறையில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது பாருங்க, இது சமையல் செய்யக்குள்ள மட்டும் போட்டா தப்பு. எனி டைம் ஓடணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சுவாசிக்கிற காற்று, அழுக்கு காற்றெல்லாம் வெளியே போயிடும், புதுசா ஏர் வெளியிலேருந்து வரும். 4. இரு சக்கர வாகனங்களில் செல்லும் போது கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் அல்லது மாஸ்க் கட்டிக்கொள்ள வேண்டும். 5. சுத்தமான உணவுகளை சாப்பிட வேண்டும். வீட்டில் கருப்பான் பூச்சி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். 6. சிகரெட் பிடிக்கக்கூடாது. கண்டிப்பாக புகைப்பவர் அருகில் நிற்கவே கூடாது, அதுதான் ரொம்ப எஃபெக்ட். 7. வீட்டில் வளர்க்கும் பிராணிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவற்றின் முடிகள் வீட்டில் உள்ள இடங்களில் கொட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது சாப்பாட்டில் கலந்துடும், அவங்க சாப்பிடக்குள்ள அது பட்டுடும், அது அவங்க உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 8. எந்த பொருளால் அலர்ஜி வருகிறது என்று கண்டுபிடித்து அதை தவிர்த்துருங்க, அதுவே ரொம்ப நல்லது. ஒருவேளை ஆஸ்துமா வந்துட்டா அதை எளிய முறையில குணப்படுத்துற வழி சொல்றேன் பாருங்க. 1. இந்த துளசி சாறு ஒரு ஸ்பூனை காலையிலயும் மாலையிலையும் டெய்லி சாப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்புறம் 2. மஞ்சள் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா அரைச்சிக்காங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல தினமும் காலை அல்லது இரவு ஒரு வேளை 1 மாதம் வரை சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். 3. முருங்கைக்கீரை சாறை பிழிஞ்சு அதை ஒரு ஸ்பூன்ல தினமும் 2 வேளை குடிங்க, அதுவும் நல்லா இருக்கும். 4. மிளகு கற்கண்டை சேர்த்து நல்லா பொடியாக்கி அதை நல்லா தேன்ல குழச்சி காலை மாலை 2 வேளை சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் 5. இந்த வெற்றிலை சாறு, இஞ்சி சாறு, அதில் தேனை சமமா எடுத்து தினமும் 2 வேளை சாப்பிடணும்னா அதுவும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். 6. ஆஸ்துமா உள்ளவர்கள் காலை உணவு இந்த முந்திரி பருப்பு, இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த உலர் பழ வகைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், நல்லா இருக்கும். அப்புறம் மதிய உணவா வேக வைத்த காய்கறிகளுடன் இந்த கோதுமை ரொட்டி அதெல்லாம் சப்பாத்தி சாப்பிடலாம். இரவு உணவா சமைக்காத காய்கறிகளான சாலட் சாப்பிடலாம். குறிப்பா இரவு நேரத்துல சமைக்காத காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த நோய் உள்ளவங்க இந்த சமைக்காத காய்கறிகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் இந்த அரிசி, அப்புறம் சர்க்கரை, அவரை விதைகள், தயிர் போன்றவற்றை தவிர்த்துடணும். ஆஸ்துமா வர
மனசிக்கலம் ஒரு காரணம். உணர்வுபூர்வமான பாதுகாப்பினை பெற்றோர்கள் அளிக்க வேண்டும். அன்பும் அரவணைப்பும் மிக மிக அவசியம். நாளை தினம் நான் வேறொரு நிகழ்ச்சியான கல்லீரல் பிரச்சனை பற்றி பார்ப்போம். இந்த நாள் இனி நாளாக மாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜான்குமார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.